Ehi, non credo che gliela vera. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ ரிப்போர்ட்ஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சாரி, ஜூமில் இருக்காங்க, நான் கவனிக்கல, குரூப்ல இருந்தது, வெரி சாரி. ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸோ சேல்ஸ் ஹவுஸில் வந்து சரியான பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ப்ராடக்ட்ஸ் என்று ஒரு ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணி அதில் வந்து க்ளோஸ்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபைனான்ஷியல் இயர் நாங்கள் ஃபில்டர் பண்ணலாம். பிறகு என்ன செய்யலாம்? குரூப் சாரி, ஃபேமிலியை வச்சு குரூப் பண்ணலாம். அதுக்கு பிறகு டோட்டல் நம்பரை எவ்வளவு டோட்டலா வித்திருக்கிறோம்ன்ற அந்த டோட்டல் வேல்யூ இருக்கு தானே, அதை ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் எடுக்கலாம். தென் டிஸ்பிளே த ரிசல்ட் இன் வெர்டிகல் பார் சார்ட். ஸோ சீதா கூட ஈஸிலி see the results. இதான் அந்த சினாரியில் வந்து ஒரு எம்ப்ளாயின் நேம். ஸோ அதை வந்து நாங்கள் நம்ம ஒரு பார் சார்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்படித்தான் சேல்ஸ் ஹவுஸில் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. எவ்ரி ரிப்போர்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ஃபோல்டர். ஸோ நீங்கள் எத்தனை ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணினாலும் முதலாவது போய் என்ன, அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கும். ரைட்? ரிப்போர்ட் ஃபோல்டர்ஸ் டிட்டர்மைன் ஹவு ரிப்போர்ட்ஸ் ஆர் அக்சஸ்ட் அண்ட் ஹூ கேன் அக்சஸ் தெம் டு வியூ, எடிட் ஓ மேனேஜ். ஸோ ரிப்போர்ட் அக்சஸ்ன்றது வேற, ஃபோல்டர் அக்சஸ்ன்றது வேற. நீங்க ரிப்போர்ட்டை முதல் அக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு முதல் ஃபோல்டருக்கு அக்சஸ் இருக்கும். அந்த ஃபோல்டர் அக்சஸ் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணும் யார் ரிப்போர்ட்ஸை பார்க்கலாம், எடிட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். மேனேஜ் பண்ணுறேன்னா இப்போ இதெல்லாம் ஷேர் பண்ணுறது. நாங்கள் முதல் பார்த்துருங்க டேட்டா டேட்டா அக்சஸ்ல பார்த்தோமே, கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டெப் தான். இங்கே ஃபோல்டர்ஸ் கேன் பி பப்ளிக், ஹிடன் ஓ ஷேர்ட். பப்ளிக்ண்டா எல்லாரும் பார்க்கலாம், ஹிடன்டா எனக்கு மட்டும் தெரியும், ஷேர்டா அக்சஸும் இருக்கும் அவங்களுக்கு. யூ கண்ட்ரோல் ஹூ ஹேஸ் அக்சஸ் டு தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஃபோல்டர் பேஸ்ட் ஆன் ரோல்ஸ், பெர்மிஷன்ஸ், பப்ளிக் குரூப், டெரிட்டரிஸ் அண்ட் லைசன்ஸ் டைப்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷேர் பண்ணிக்கல வந்து தனி ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணலாம், ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ணலாம், ஒரு டெரிட்டரிக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ வேற வேற பேஸ்டா வந்து நீங்க வந்து அக்சஸை வந்து மெட்டாக்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். You can make a folder available to your entire organization or make it private so that only the owner has access. So folder வந்து பப்ளிக்காகவும் விடலாம், பிரைவேட்டாகவும் விடலாம். நாங்கள் ரெக்கார்ட்ல பார்த்து அதே கன்செப்ட் தான் இங்கேயும் இருக்கு. சரியா? ரிப்போர்ட் டைப்ஸ். ஸோ சேல்ஸ் ஹவுஸ்ல வந்து ரிப்போர்ட் டைப் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. ரிப்போர்ட் டைப் இஸ் லைக் அ டெம்ப்ளேட். Choosing the right report type is important in building a report, because when you choose a report type, you are selecting the records and fields that are available for your report. இப்போ நாங்கள் முதல் பார்த்தோமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ப்ராடக்ட்ஸ், அது ஒரு ரிப்போர்ட் டைப். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ப்ராடக்ட்ஸையும் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ ரிப்போர்ட் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கல, எந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ண போறீங்க, ரிப்போர்ட் பண்ண போறீங்கன்றது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. சரியா? Each report type has a primary object and can optionally include related objects. ஸோ பேசிக்காக நம்மளே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து பிரைமரி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கிற வேற வேற ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து லிங்க் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டாக்ட்ஸில் நீங்கள் தனியாக ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். கண்டாக்ட்ஸையும் அக்கௌண்ட்ஸையும் லிங்க் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். கேசஸில் கிரியேட் பண்ணலாம், கேசஸையும் அக்கௌண்ட்ஸையும் லிங்க் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். Salesforce offers a variety of standard report types based on single objects like accounts, leads, and products, and with related objects like opportunities with projects and campaigns with contacts. So Salesforceல வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப்ஸும் இருக்கு. அப்போ நீங்க ரிப்போர்ட் டைப்ஸ் போனீங்கன்னா ப்ரீடிஃபைன் ரிப்போர்ட் டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் தேவையான, நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸே இருக்கு, நீங்க புதுசாக கிரியேட் பண்ண அதை எடுத்து போய் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஃபில்டர் நீங்க அது மாதிரி அக்கௌண்ட்ஸ், லீட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கு. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ப்ராஜெக்ட் அண்ட் கம்பைன்ஸ் வித் கண்டாக்ட்ஸ், அப்படி லிங்க் பண்ணின ரிப்போர்ட் டைப்ஸும் ப்ரீடிஃபைண்டா இருக்கு. ஸோ சேல்ஸ் சிஆர்எம் தானே, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எந்தெந்த பிசினஸுக்கு வந்து கூடுதலாக யூஸ் பண்ற ரிப்போர்ட் டைப்ஸை வந்து பை டிஃபால்ட்டாகவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அப்போ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர்ஸ் மற்றது குரூப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். சரியா?
But sometimes a standard report type doesn't provide all the objects and fields that you need. That's where custom report type comes in. So maybe உங்களுக்கு இருக்கிறது காணாம இருக்கலாம். உங்களோட பிசினஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களோட பிசினஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப்ஸ் வந்து இனஃபா இருக்கு. இந்த கேஸ் நீங்க என்ன செய்வீங்க? கஸ்டம் ரிப்போர்ட் டைப் நீங்களா கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே தட் a sales rep wants to report on all the leads that have associated activities. So leads that have associated activities. இப்படி ஒரு ரிப்போர்ட் டைப்ஸ் தேவையா? பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தோம்னு சொன்னா அப்படி ஒரு ரிப்போர்ட் டைப் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? முதல் லீட் ரிப்போர்ட் டைப்பை கிரியேட் பண்ணிட்டு பேருந்து ரிட்டர்ன் ஆல் லீட்ஸ். அப்ப நாங்க லீட்ஸ்ல ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி சொல்லி என்ன செய்யும்? எல்லா லீட்ஸையும் தரும். பட் அது எங்களுக்கு காணுமோ? காணாது. பேருந்து என்ன செய்யணும்? with custom report type we can create a report type named leads with activities that uses leads as the primary object and activities as the related object. அப்ப நாங்கள் கிரியேட் பண்ணிக்கல ஆக்டிவிட்டிஸை வந்து ரிலேட்டட் ஆப்ஜெக்டா கிரியேட் செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம சொல்லி சொன்னால் அது வந்து லீட்ஸ் வித் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற எல்லா லீட்ஸையும் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்ல தரும். அதுக்கு பிறகு நீங்க ஃபர்தரா உங்களோட ஃபில்டரை வந்து ஆட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ரிப்போர்ட் பில்டர் நாங்கள் என்ன செய்ய போறோம்? ரிப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஈஸி டு யூஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ். அகைன் ஒரு கோடிங் எதுவுமே தேவையில்லை. ஃபில்டர் பண்ணுவீங்க. மேபி கொஞ்சம் ஃபார்முலா நாங்கள் ஃபார்முலாஸ் பார்த்துமே இன்னைக்கு அதே மாதிரி சில ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. மற்றபடி எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே. சூஸ் ஃபீல்ட்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸ். இருக்கிற ஃபீல்ட்ஸை வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணலாம். லைக் ரேஞ்ச் செட் பண்ணலாம், ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அந்த கண்டிஷன்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம். அண்ட் குரூப் பண்ணலாம். நாங்கள் அதை பார்த்தோமே ரெவென்யூ இத்தனை இருந்தால் அவ்வளோத்தையும் குரூப் பண்ற மாதிரி அப்படியும் நீங்க கிரியேட் பண்ணலாம். add charts directly in the report. நீங்க charts வந்து ஆட் பண்ணலாம். யூஸ் preview to validate the data before saving. ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பில்டர்லயே வந்து டேட்டா வந்து ப்ரிவியூ பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ரன் பண்ணி டெமோ பார்த்து கொள்ளலாம். ஃபில்டர்ஸ் அண்ட் லாஜிக். ஸோ ரிப்போர்ட்ஸ்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஃபில்டர்ஸ். இதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ பேசிக்காக வந்து 3 விதமான ஃபில்டர் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபில்டர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபில்டர்ன்றது நாங்கள் நார்மலாக பாவிக்கிற லைக் அப்போதை நாங்கள் பார்த்தோமே annual revenue greater than this, annual revenue less than this, அப்படி இந்த greater than less than இந்த சில ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் கிரியேட் பண்ற ஃபில்டர்ஸ் வந்து நார்மலான ஸ்டாண்டர்ட் ஃபில்டர்ஸ். க்ராஸ் ஃபில்டர்ஸ்ன்றது என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்டன்ஸ். நாங்கள் பார்த்தோமே இந்த ஆப்ஜெக்டோட இருந்தா தனியாக லீட்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது லீட்ஸ். பட் லீட்ஸ் வித் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் கிரியேட் பண்றோம் தானே, அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறோம்? தனியாக ஒரு லாஜிக் கனெக்ட் பண்றோம். அதுதான் க்ராஸ் ஃபில்டர்ஸ் சொல்றோம். அதாவது இன்னொரு ரிலேட்டடான இன்னொரு ஆப்ஜெக்டோட வந்து லிங்க் பண்றது. ஸோ அது வந்து க்ராஸ் ஃபில்டர். மூன்றாவது வந்து ஃபில்டர் லாஜிக். அது என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் 2-3 ஃபில்டரை டிஃபைன் பண்ணிட்டு சேர்ந்து எங்களோட கேட்ஸ் இருக்கு தானே அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபில்டர் லாஜிக்கை கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ANBOC, ANBNC, அதாவது ABC மூன்றையும் பண்ணணும். இல்லாட்டி ஏயும் பியும் இருக்கணும், இல்லாட்டி சி இருக்கணும். அந்த அண்ட் ஓர் யூஸ் பண்ணதுலையும் தான் உங்களுக்கு. அப்படி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு கம்பைனான ஃபில்டர் லாஜிக்கையும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது 3 ஃபில்டர் அண்ட் லாஜிக்ஸ்ல வருது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ் சோர்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட் டைப் பண்றது ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட், கஸ்டம் ரிப்போர்ட், அது வேறு. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். இதில் நாங்கள் பார்த்தோம்னா மெயினாக வந்து 4 ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சரியா? ஒன்று டபுலர் ரிப்போர்ட்ஸ். அது நாங்கள் பார்க்குற நார்மல் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் காய்ச்சமே முதல் 1 மில்லியனுக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட்ஸ், அது வந்து சிம்பிள் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதில் குரூப்பிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரியா? ரெண்டாவது சமரி ரிப்போர்ட். சமரி ரிப்போர்ட்னா என்ன சொல்லுன்னா குரூப் பண்றது டேட்டாவை வந்து குரூப் ரோஸ் ஆஃப் டேட்டா, டிஸ்பிளேஸ் சப்டோட்டல்ஸ், வெயிட் ஃபார் சேல்ஸ் பைப்லைன்ஸ். இப்போ லெட்ஸ் சே ஒவ்வொரு ரீஜன்ல வந்து எங்களுக்கு இப்போ லெட்ஸ் சே நாங்கள் ஒரு சேல்ஸ் ஆங்கர் பார்ப்போமே, ஆங்கர் சேல்ஸ்
அங்க சேல்ஸ் வந்து எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு. அதாவது ஒவ்வொரு அங்க நாங்க எவ்வளவு அங்கர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அக்ராஸ் ஸ்ரீலங்கா, எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு. இப்ப எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா வேணுமெண்டா என்ன செய்வோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸா குரூப் பண்ணி அது நான் சப்டோட்டல் எடுத்துன்னு சொல்லி சொன்னால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்து டீட்டெயில்ஸ் வரும். அதுதான் சமரி ரிப்போர்ட்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட்ஸ். இது வந்து அப்படி குரூப் டேட்டா பை ரோஸ் அண்ட் கொலம்ஸ். அப்போ என்ன செஞ்சு நாங்கள் ரோஸை மட்டும் வச்சுதான் நாங்கள் குரூப் பண்ணினாங்க. ரோஸாலையும் குரூப் பண்ணி குளத்தாலையும் குரூப் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட், யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். நீங்க செய்து உங்களுக்கு டெமோ இதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்சில் வந்து உங்களுக்கு வரும். அதுல சாரி நீங்க செய்து பார்ப்பீங்க, அதுல உங்களுக்கு விளங்கும் மெட்ரிக்ஸுக்கும் சமரிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி. அடுத்தது வந்து ஜாயின் ரிப்போர்ட்ஸ். combine multiple report blocks from different report types. அவ்வளவு தூரம் நீங்க போக தேவையில்லை. இந்த முதல் 3 ரிப்போர்ட் உங்களுக்கு வடிவா சரியா? ஓகே. இரண்டால் அகைன் சி பிசினஸ் சொல்லுவாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாது எங்களுக்கு. சரியா? சில வேளை முகத்தோட மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணி கம்ப்ளெக்சிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ பேசிக்கா இதான் எங்களோட ரிப்போர்ட் பில்டர். நாங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட், இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். குரூப்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் குரூப் பண்ண போறீங்கன்னு அதில் அந்த அட் குரூப்பில் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குரூப் ஆகி கொண்டு போகும். கொலம்ஸ் உங்களுக்கு என்னென்ன கொலம்ஸ் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ரிப்போர்ட்லன்றதுல நீங்கள் இதில் செலக்ட் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். அதில் தான் நீங்கள் உங்களோட ஃபில்டர்ஸை வந்து செட் பண்ணுவீங்க. லைக் ரெவென்யூ கிரேட்டர் தேன் திஸ், இல்லாட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு திஸ். அப்படி உங்களோட ஃபில்டர்ஸை நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது டேப்ல வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். கம்பெனி நீங்க என்னென்ன காலம் செலக்ட் பண்றீங்களோ ஒரு டேபிள் மாதிரியான ஒரு எத்தனை டோட்டல் ரிப்போர்ட்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் ரிப்போர்ட். இதுவும் லிஸ்ட் வியூ கிட்ட ஈஸி ஒன்று மாதிரி தான் இருக்கும். பட் லிஸ்ட் வியூவை விட இது வந்து பவர். சரியா? ஓகே. அடுத்தது வந்து டேஷ்போர்ட். ரிப்போர்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் தான் டேஷ்போர்ட். ரிப்போர்ட்ல நாங்கள் என்ன பார்க்குறோம், நம்பர்ஸ் டேட்டாஸ் அதுகள் பார்க்குறோம். டேஷ்போர்டுண்டா என்னன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து ஒரு கிராஃபிக்கல் வியூவில் ஒரு லைக் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்க்கறது தான் டேஷ்போர்ட். சரியா? டேஷ்போர்ட் இஸ் அ விஷுவல் டிஸ்ப்ளே ஆஃப் கீ மெட்ரிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஃபார் ரெக்கார்ட்ஸ் இன் யூ ஓக். ஸோ இதில் வந்து ட்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி உங்களோட சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கு, கீ மெட்ரிக்ஸ் அதுகள் எல்லாத்தையும் வந்து அங்கே இதில் பார்க்கலாம். ஈச் டேஷ்போர்ட் widget is based on a single source report. ஸோ நீங்க இப்போ ஒரு டேஷ்போர்ட் ஒன்று கிரியேட் பண்றீங்க என்றால் அந்த டேஷ்போர்ட் ஒரு டேஷ்போர்ட் வியூல வந்து நிறைய டேஷ்போர்ட் widgets நீங்க ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் 20 widgets வந்து ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு widgetum வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரிப்போர்ட்டோட லிங்க் பண்ணி இருக்கணும். ஸோ நீங்க டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் அந்த டேஷ்போர்டுக்குரிய ரிப்போர்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்க டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்கல இந்த ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. You can use the same or different source of reports for various widgets in the dashboard. Again, நீங்க ஒரு ரிப்போர்ட்டையே 2-3 widgetக்கு யூஸ் பண்ணலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. By adding multiple dashboard widgets to a single dashboard page, you can create a powerful visual display of data on a common theme, such as sales performance or customer support. So, ஒரு வியூல வந்து நீங்கள் நிறைய widgets, நிறைய கீ மெட்ரிக்ஸை ஆட் பண்றதுனால ஒரு பவர்ஃபுல்லான யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுவீங்க. கூடுதலாக இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் ஹோம் பேஜில் போகிறோம். அப்போ சேல்ஸ் ஆப்பில் பார்த்தோமே அதே மாதிரி. லைக் ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஃபோல்டர்ஸ். இஃப் யூ ஹேவ் தி அக்சஸ் டு ஃபோல்டர் யூ கேன் வியூ இட்ஸ் டேஷ்போர்ட்ஸ். அகைன் அப்போ பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபோல்டர் அக்சஸ் இருக்கணும், டேஷ்போர்ட் அக்சஸ் இருக்கணும். அந்த டேஷ்போர்ட் எந்த ரிப்போர்ட்ல இருந்து வருதோ அந்த ரிப்போர்ட் அக்சஸும் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு டேட்டா தெரியும். வாங்குதா? நியாயம் தானே? டேஷ்போர்டுன்றது என்ன, ஒரு ரிப்போர்ட்ல இருந்து வருது. அப்ப அந்த ரிப்போர்ட்டுக்கு அக்சஸ் இல்லாட்டி டேஷ்போர்ட் தெரியுமா? எனக்கு எம்டியா இருக்கும் டேஷ்போர்ட். ஸோ அக்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே.
அப்படித்தான் ஒரு டேஷ்போர்ட் ஒன்று இருக்கும் நார்மலா. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் விட்ஜெட்ஸ். இது வந்து ஃபனல், அது வந்து கோஜோ, அது சம்திங் லைக் தட். இது வந்து சார், அது வந்து பை. தெரியும் தானே உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதான் இந்த விட்ஜெட் டைப்ஸ். இது வந்து சார்ட். யூஸ் a chart when you want to show data graphically. You can choose from various chart types. ஸோ சார்ட்லேயே வந்து வேரிய டோனட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு, லைன் சார்ட் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு விரும்பினதை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து யூஸ் அ கோஜ் when you have a single value that you want to show within a range of custom values. ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு அவுட்புட் வருது. அதை வந்து ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் வேற வேற இதில் காட்ட போறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க இந்த விட்ஜெட் டைப்பை வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்தது மெட்ரிக் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர், லைக் ரன் ரேட் அப்படி ஏதாவது காட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மெட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து யூஸ் அ டேபிள் டு ஷோ அ செட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் டேட்டா இன் கொலம். டேட்டா வந்து நீங்கள் டேட்டாவை டிரெக்டா டேஷ்போர்டில் போட போறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த விட்ஜெட் டைப்பை வந்து யூஸ் பண்ணினால் சரி. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ்: use clear naming conventions, store in organized folder with correct permissions. ஏன் நீங்க எப்படி ரிப்போர்ட் பெர்மிஷன் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் டேஷ்போர்ட்ஸ் ஆக்சஸ் வரப்போகுது. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் ஸ்கெடியூல் ரிப்போர்ட்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன். ஸ்கெடியூல் ரிப்போர்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்க ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணீங்கல்ல, என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் டேட்டா வரப்போகுது. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? ஆட்டோமேட் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து இமெயில் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு முடியுதுன்னா 6:30 என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி மேனேஜருக்கு அனுப்புற மாதிரி. அவருக்கு என்ன செய்யும்? அந்த ஃபைனல் டேட்டா வந்து போ. ஓகே. delete or archive unused reports, அது nothing special. Limitation: dashboard tables limited to 200 rows. Join reports not supported in dashboard. ஸோ நாங்கள் அதில் பார்த்த நாளில் வந்து join reports வந்து டேஷ்போர்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். அது அடுத்தது வந்து too many filters components can slow load times. ஸோ அகெயின் மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகேயா? எனி கொஷன்ஸ்? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா, எல்லாம் ட்ரையல் ஹெட்ல இருக்கிறது தானே எல்லாமே. ஓகே, குயிக்காக வந்து ஒரு டெமோ, அதுக்கு பிறகு நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் செஷனுக்கு போவோம். ஸோ நான் வந்து அப்போது நாங்கள் கிரியேட் பண்ணின அதே ஓகுலேயே எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நான் வேற சர்ச் பண்ணுறேன். எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஏழு தான் கிடக்கு ஸ்டார்ட் லைஃப். ஐயோ, அது வந்து சூப்பர் பச்சிண்ட. ஓகா, இன்டிகிரேஷன். ஓகே, இவர் மேபி நார்மலாக இருப்பேன். ஓகே, இதில் கொஞ்சம் டேட்டா இருக்கு போல இருக்கு. 13 அதுவும் கணக்கு இல்லை, பரவாயில்லை. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ண்ணா. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ரீசெண்ட் ஒன்றும் இல்லை. ஓல்ட் ரிப்போர்ட்ஸுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் சி சாம்பிள் ஃப்ளோ ரிப்போர்ட், ஸ்க்ரீன் ஃப்ளோ வேண்டாம். சாம்பிள் ரிப்போர்ட் வாட்ச் ஸ்டேஷன் ஸ்டேஜ் ரன் என்ன எல்லாமே வாட்ச் ஸ்டேஷனில் இருக்கு. சரி, ஓகேயா, நியூ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பாருங்க ரிப்போர்ட் டைப் அது கேட்குது செலக்ட் பண்ண சொல்லி. ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப்.
நான் என்ன செய்ய போறேன்னா அக்கௌண்ட் அண்ட் கண்டாக்ட்ஸ் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸுக்கு போறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யலாம், டிரெக்டா அக்கௌண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க பிரைமரி ஆப்ஜெக்டா ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல ஃபில்டர் செட் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டாக்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் வித் பார்ட்னர்ஸ், அது வந்து சில ப்ரீடிஃபைன்ஸ் தந்திருக்கு. நீங்க அதை வச்சு கிரியேட் பண்ணிக்கல அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வரும். நான் ஃபார் த டைம் பீங் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் டேட்டா இதில் நிறைய இல்லை தானே. ஸோ அக்கௌண்ட்ஸுக்கு நான் போகிறேன். ஸோ ஸ்டார்ட் ரிப்போர்ட் எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு காட்டுதுல பாருங்க, 62 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் ரிப்போர்ட்டுக்கு போனேன் என்றால் அது பேசிக்காக வந்து நார்மலாக என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் சில டீட்டெயில்ஸை வந்து இதில் தந்திருக்கு. ஃபில்டரும் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கு. ஷோ மீ மை அக்கௌண்ட்ஸ். மை அக்கௌண்ட்ஸ் என்ன, நான் ஓனராக இருக்க அக்கௌண்ட்ஸ், கிரியேட்டட் டேட் 1 ஆஃப்டர் 24 மீ. நான் இதை வந்து என்ன செய்கிறேன், ரிமூவ் பண்ணுறேன். கிரியேட்டட் டேட் என்ன செய்வோம், வேற என்ன கொடுக்கலாம், all accounts அப்டேட் ப்ரிவியூ ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் பண்ணி விட்டுறேன்னா நான் இங்கே மாற்ற இங்கே வந்து ப்ரிவியூ வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். ஓகே, ஸோ கிரியேட்டட் டேட் வந்து ஸ்டார்ட் டேட் கொடுத்துருக்காங்க, கஸ்டம் ரேஞ்ச் ஆல் டைம். ஸோ கிரியேட்டட் டேட் வந்து எப்போ இருந்தாலும் அப்போ இப்போ எனக்கு என்ன செய்யணும், ஆல்மோஸ்ட் எல்லா அக்கௌண்ட்டும் இதில் வரணும். இப்போ வந்துருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இனி நான் வந்து ஃபர்தராக ஃபில்டர் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்லிங் ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு காமன், ஓகே ரேட்டிங் வந்து ஹாட் ஒன்று படுமே, அட் த ஃபில்டர் ரேட்டிங் ஈக்குவல்ஸ் ஹாட், அப்ளை. ரெண்டு தான் இருக்கு. அப்போ இப்படி நான் என்ன செய்யலாம், இதை வந்து சேவ் பண்ணினா எங்கே சேவ் பண்ண போறீங்கன்னு கேட்கும், என்ன ரிப்போர்ட் நேம் கேட்கும். நான் என்ன சொல்றேன், அக்கௌண்ட் ரேட்டிங்ஸ், யூனிக் நேம் அது ஆட்டோமேட்டிக்காக போடும். டிஸ்கிரிப்ஷன் போடலாம். ஃபோல்டர் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பப்ளிக் ரிப்போர்ட்டா ப்ரைவேட் ரிப்போர்ட்டா வேறு வேறு ஃபோல்டர்ஸில் வந்து நீங்கள் போட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன செய்கிறேன், ப்ரைவேட் ரிப்போர்ட்ஸ் அந்த ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து இப்படி ரன் பண்ணும். நான் ரன் பட்டனை கிளிக் பண்ணினேன் என்றால் பிகாஸ் அது வந்து பில்டர் என்ன, ஸோ இங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் வேறு இதில். ஓகே, எனேபிள் ஃபீல்ட் எடிட்டிங் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் யூசர்ஸ் ஃபீல்ட் பாக்கெட்டில் வந்து இந்த ஃபில்டர்ஸை வந்து அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொல்லிக்கலாம், எடிட் டெக்ஸஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இல்லாட்டி அவங்க என்ன செய்வாங்க, ஃபில்டர் ரிப்போர்ட்ஸ் கன்ஃபிகரேஷன்ஸை வந்து எடிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யுறோம், நாங்கள் கிரியேட் பண்ண ரிப்போர்ட் வந்து எல்லாமே கன்ஃபிகரேஷன் மாறிடும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ரிப்போர்ட்டை லொக் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுவோம் மக்களுக்கு. அப்போ ஏன் அட்மின் தான் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது, யூசர்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் சைட் அவ்வளோ அதுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன செய்யலாம், ஜஸ்ட் பிஓன் இன்ஃபர்மேஷன் மட்டும் நாங்கள் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் கன்ஃபிகரேஷன்ஸை வந்து மாற்ற தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ரிப்போர்ட். இதுவே நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லைனில் போய் குரூப் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன், ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த இவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டரை குரூப்பிங்கில் போயிட்டு நான் என்ன செய்வோம், எதை வச்சு குரூப் பண்ணுவோம், ரேட்டிங்ஸை வச்சு குரூப் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ரேட்டிங்ஸை வச்சு குரூப் பண்ணியிருக்காது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் ரேட்டிங்ஸ் இல்லையா, இதில் ரேட்டிங்கை கொடுத்தா தான் ரேட்டிங்ஸ் எனக்கு விசிபிளாக இருக்கும். ரேட்டிங் ஓகே, ஓ இங்கே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். இதில் பாருங்க போட்டுக்கு ஹாட், வார்ம், கோல்டு, டோட்டல் எத்தனை. இது வந்து நான் என்ன செய்யலாம், சப் டோட்டல் வேணுமா வேணாமா என்று நான் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணலாம். கிராண்ட் டோட்டல் எல்லாத்தின் டோட்டல் எனக்கு வேணுமா வேணாமா. ஸோ இந்த கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து
மாற்றிக்கொண்டு இருக்கலாம். இதில் வந்து நாங்கள் என்ன போகணும், அனுவல் ரெவென்யூ இல்லை தானே, அனுவல் ரெவென்யூ போடுவோம் இதில், அனுவல் ரெவென்யூ. ஓகே, அனுவல் ரெவென்யூ நான் போட்ட உடனே பாருங்க, இதில் சப்டோட்டல் காட்டுது இல்லை, இதில் சப்டோட்டல் ஒன்றுக்கும் இல்லை, நான் ஒரு கரன்சி ஃபீல்டு ஆட் பண்ணின உடனே ஆட்டோமேட்டிக்காக சப்டோட்டல் காட்டுதுங்க எனக்கு. அதே மாதிரி எனக்கு கடைசியாக வந்து கிராண்ட் டோட்டலும் காட்டுதுங்க. ஏன் நான் இங்கே எனேபிள் பண்ணியிருக்க வழியா ரிமூவ் பண்ணினேன் என்றால் எனக்கு அது காட்டும். ஓகே, ஸோ இப்படி தான் லைக் நீங்கள் வந்து என்னென்ன ரிக்யர்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் ரிக்யர்மெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்க வேணும். நான் இப்போதைக்கு என்ன செய்யறேன்னா இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணி விடுறேன். சேவ். இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு அவைலபிள். இப்போ நான் இப்போ ரிப்போர்ட்டில் போய் அக்கௌண்ட் ரைட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ரிப்போர்ட் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, இதில் பாருங்க அட்சார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அண்ட் ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஏன் ரீஃப்ரெஷ் இருக்கு, நான் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகிற செகண்ட்ல என்ன டேட்டா இருந்ததோ அதான் இதில் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ண அப்புறம் அங்கே ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருந்தா இங்கே அப்டேட் ஆகும். அப்போ என்ன செய்யணும், ரீஃப்ரெஷ் பண்ண கிளிக் பண்ணியிருந்தேன்டா ரீஃப்ரெஷ் ஆகும். லைக் வெரி பேசிக். அட்சார்ட்டில் போயிட்டு சி மீது சார்ட் ஒன்று பண்ணியிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட் வந்து அட் ஆகும். செட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு இந்த சார்ட் வேணாம், வித்தியாசமான சார்ட் வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கொண்டு போகலாம். சி வெரி ஈஸி, சிம்பிள் ஆஸ் தட். பாருங்க 2-3 கிளிக்ஸில் நாங்கள் பவர்ஃபுல்லான ரிப்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணி விட்டோம்னா ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது ரிப்போர்ட். ஸோ பேசிக்காக வந்து இப்படி உங்களோட பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் என்னென்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணி கொண்டு போவீங்க. டேஷ்போர்டுன்றது என்னன்னு சொல்லி சொன்னால் 10 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அதில் எங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் போட்டு ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணுறது. இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேறு வேறு டீட்டெயில்ஸ் தேவைப்படும். எஸ்பெஷலி நீங்கள் ஃபைனான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு டோட்டலாக உழவு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து டோட்டலாக கிரெடிட் கார்டில் உழவு போனது. ஈவன் நாங்கள் சூப்பர் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா கூடி வேறு வேறு ப்ராடக்ட் டைப்பில் வந்து எந்த ப்ராடக்ட் கூட இன்றைக்கி ரன் ஆனது, எவ்வளோ கிரெடிட்டில் நாங்கள் இன்றைக்கி சேல் பண்ணியிருக்கிறோம், சேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ பெண்டிங் பேயபிள்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஸோ அப்படி நிறைய டேட்டா, ஃபைனான்ஷியல் டேட்டா தேவை. என்ன அது எல்லாமே வந்து நாங்கள் என்ன செய்யலாம், டேஷ்போர்ட்ஸில் கிரியேட் பண்ணி போட்டோம்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணினோம்னாலே எங்களுக்கு எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஒருக்கா கன்ஃபிகர் பண்ணுவோம், பட் அது இந்த யூசேஜ் வந்து சரியான பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ டேஷ்போர்டில் வந்து நீங்கள் நியூ டேஷ்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக வரும். சரியா? சும்மா நான் இப்போதைக்கு மை டேஷ்போர்ட் ஒன்று போடுறேனே, கிரியேட் ப்ரைவேட் டேஷ்போர்ட்ன்ற ஃபோட்டோக்கில் கிரியேட் ஆகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளொக்காக இருக்குது. நீங்கள் விட்ஜெட் அட் பண்ணிக்கல சார்ட்டா டெக்ஸ்டா இமேஜான்னு கேட்கும். நான் சார்ட் அவுட் டேபிளில் கொடுக்குறேன். ஸோ ரிப்போர்ட் வந்து அக்கௌண்ட் ரேட்டிங்ஸ். ஸோ நீங்கள் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும்னா ஒரு ரிப்போர்ட்லேருந்து தான் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் தான் கிரியேட் பண்ணுறேன். அதை கேட்குது உங்களுக்கு என்ன மாதிரியான டேஷ்போர்டு உங்களுக்கு தேவைன்னு. நான் இதையே செலக்ட் பண்ணுறேன். ஆட் இது நான் என்ன செய்யலாம் என்றால் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸை வந்து பெருசாக்கி சின்னதாக்கலாம். இப்போ இதில் வந்து பெருசாக போட்டுட்டு இன்னொரு இதே ரிப்போர்ட்டை நான் என்ன செய்யலாம், ஒரே ரிப்போர்ட்டை நாங்கள் என்ன செய்யலாம் மல்டிபிள் இதில் வந்து மல்டிபிள் விட்ஜெட்ஸுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம் தானே. நான் இதை என்ன செய்யலாம், பிறகு மேலே இதை வந்து நான் இப்படி சின்னனாக போடலாம். இந்த பிளாக் சைஸில் தான் நீங்கள் உங்களோட சைசிங் வந்து கடைசியாக டிஃபைன் ஆகும். ஓகே, இப்படி நான் சும்மா ஒரு இதுக்கு சேவ் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட்ஸில் போயிட்டு மை டேஷ்போர்ட் இப்படில விட. ஓகே, ஸோ ரிப்போர்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் மினக்கட்ட வேலை, கொஞ்சம் யோசிக்க வேணும். நீங்கள் லைக் எந்த ஆப்ஜெக்டோட வந்து நாங்கள் லிங்க் பண்ணணும், என்ன ஃபில்டர் ஆட் பண்ணணும், என்ன லாஜிக், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்பிளான இப்படிப்பட்ட செனாரியோக்கு பெருசாக டைம் எடுக்காது. பட் இன் ரியல் வேர்ல்டில் வந்து இந்த ரிப்போர்ட் யோசிக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சேர்ந்து செலவு
கிளிக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏதாவது கோட் எழுதினாங்களா இது வரைக்கும்? இந்த அப்ளிகேஷன் பில் பண்ணினது வரைக்கும் ஏதாவது கோட் எழுதினாங்களா? மேக்ஸிமம் எழுதினாங்க, ஈக்குவல்ஸ் எழுதினாங்க. அதை தவிர நாங்கள் எதுவுமே செய்ய. பட் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுல இருந்து ரிப்போர்ட் டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுல இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் பேசிக் ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜ். இன்னும் ப்ரோ நாங்கள் படிக்கல. ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு ஒரு $1000 சேல்ஸ்ஃபோர்ஸ் ப்ராஜெக்டோட நீங்க செய்யலாம். சிம்பிளா நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு வித்தின் ஒரு 2-3 வீக்ஸுக்குள்ள $1000 ப்ராஜெக்டோட நீங்க செய்யலாம். அவ்வளவுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்ச் அனுப்பிட்டீங்களா? ஓகே, என்ன சேலஞ்சுன்னு பார்ப்போம். இரண்டு கேட்டால் அடுத்தது அதான் ஹேண்ட்ஸ் ஆன் டைம். ஓகே, நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று பில் பண்ண போறீங்க. சரியா? ஹோட்டல் ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று பில் பண்ண போறீங்க நீங்க. வியா ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் மேனேஜிங் மல்டிபிள் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெஸ்ட் புக்கிங்ஸ். ஸோ நாங்கள் என்னென்ன இப்போ மெயின்டைன் பண்ண போகிறோம்? ஹோட்டல் டீட்டெயில்ஸ், கெஸ்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ். We require a system to efficiently manage hotels, guests, and their reservation while ensuring seamless access to data, business logic, and reporting. Okay, முதலாவது என்ன வேணும்? The system should store and maintain details of each hotel, including name, location, contact details, number of available rooms, operational status, active or inactive, room pricing information. ஒரு ரூமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் என்ன மாதிரி, வேறு டைப் ஆஃப் ரூம் டைப் எல்லாமே இருக்கலாம். அவ்வளோது நாங்கள் கம்ப்ளெக்ஸ் ஆகல. இப்போ பேசிக்காக நேம், லொக்கேஷன், கண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இப்போ ஒரு ஹோட்டல் இருந்தால் அந்த ஹோட்டலுக்கு கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தானே அது. அடுத்தது கெஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபுல் நேம், நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன், என்ஐசி நம்பர், கண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பரும் இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ரிசர்வேஷன் மேனேஜ். ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட்ல என்ன எங்களுக்கு வேணும்னு சொன்னா, கெஸ்ட் மஸ்ட் பி ஏபிள் டு மேக் ரிசர்வேஷன் அட் எனி ஹோட்டல்ஸ். ஸோ ரிசர்வேஷன்ஸுக்கு நாங்கள் என்ன உங்களுக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால், ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ணணும். யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட் டு ஸ்டோர் ரிசர்வேஷன் டீடைல்ஸ். சரியா? ரிசர்வேஷன்ல என்னென்ன வரணும்னு கேட்டால், அசோசியேட் அட் ஹோட்டல், செக்-இன் அண்ட் செக்-அவுட் டேட்ஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரிசர்வ்ட், ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கா, கன்ஃபார்ம்டா, கேன்சல்டா, கம்ப்ளீட்டடா, கம்ப்ளீட்டட், டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஸ்டே, டியூரேஷன் ஆஃப் தி ஸ்டே. ஸோ இது ரெண்டும் கவனமாக இருக்கணும். எப்படி நீங்கள் இது கிரியேட் பண்ண போறீங்க, ஏதாவது ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணணுமா, எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். Data display and user experience. The system should be able to display relevant information depending on the reservation's current status. For example, show cancellation notes only if a reservation has been cancelled. விளங்குதா? எங்க போகுதுன்னு உங்களுக்கு விளங்குமென்னு நம்புறேன். நான் எதுவுமே கலைக்க போறது இல்லை. எக்ஸாம்பிள், ஷோ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இஃப் ரிசர்வேஷன் இஸ் கன்ஃபர்ம்ட் ஒன்லி. இப்போ இதுல மேபி இதுகளில் வர விஷயங்கள் மேல நோட்ல வராம இருக்கும். பட் இதை வச்சு நீங்க வேற ஃபீல் கிரியேட் பண்ணணும். விளங்குதா? எல்லாமே வந்து வெளிப்படையா இருக்காது. சில மறைமுகமான டீட்டெயில்ஸ் நீங்க இதுக்குள்ள இருக்கும், கண்டுபிடிக்கணும் நீங்கள்லாம். அடுத்தது டேட்டா டிஸ்பிளே சார்ஜ், பிசினஸ் ரூல்ஸ்.
Guests must select a valid checkout date later than the check-in date. Checkout date என்ன செய்யணும்? Check-in date விட லேட்டரா தான் இருக்கும். உள்ள போயிட்டு தான் வெளியில வரையணும். மார்க்கியல என்ன? The number of rooms reserved must be greater than 0. Guests should not be able to make a reservation at an inactive hotel. நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து ஆக்டிவா இன்ஆக்டிவானு வச்சிருக்கிறோம். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கெஸ்ட் வந்து ரிசர்வேஷன் மேக் பண்ணிக்கல, இன்ஆக்டிவ் ஹோட்டல் செலக்ட் பண்ண கூடாது. ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்சைட்ஸ் கடைசியாக பார்த்து செக்ஷன். The system must generate reports to provide insights on number of reservations per hotel, daily or weekly check-ins, revenue performance. அது ரெவன்யூ performance வந்து ஒரு பொதுவாக தந்திருக்கு. நீங்கள் அதை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். டேஷ்போர்ட்ஸ் ஷுட் விஷுவலி ப்ரெசென்ட் ரிசர்வேஷன் ட்ரெண்ட்ஸ், ரெவென்யூ மெட்ரிக்ஸ், ஹோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் சமரிஸ். அகெயின் ஜென்ரலாக தந்திருக்கு. நீங்கள் நார்மல் கூகுளில் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுல வந்து அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். நேம் அண்ட் லோகோ, அது பிறகு பிராண்டிங்ஸ், யூஸ் ஆக்சஸ் லெவல், லைக் ஒரு மேனேஜர் இருக்கணும், நார்மல் யூசர்ஸ் இருக்கணும், அதுக்குரிய ப்ரொஃபைல்ஸ், அந்த கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கணும். வேறு என்ன? ஹோம் பேஜ் அண்ட் other tabs in normal navigation view. ஸோ உங்களுக்கு வந்து கன்சோல் நவிகேஷன் தேவையில்லை. நார்மல் நவிகேஷனில் ஹோம் பேஜ் வந்து எப்போவுமே வந்து மெயினாக இருக்கணும். லைக் வித் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ், சாரி வித் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப். நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் போடலாம், டாஸ்க் போடலாம், அப் டு யூ, உங்களோட இமேஜினேஷன்ஸ்க்கு அது. பட் இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, வேர் இஸ் புல்லட்ஸ் புல்லட்ஸ் புல்லட்ஸ். சரியா? எனி கொஷன்ஸ்? ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த லிங்கை வந்து இப்போ ஷேர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வியூ ஒன்றியில் இருக்குது. ஸோ நீங்கள் ரிக்வயர்மெண்ட்டை பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஸோ நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரோ மட்டும் யூஸ் பண்ணல. ப்ரோ நாங்கள் அகெயின் புதுசாக ஒரு ஓ கிரியேட் பண்ணுங்க. எப்படி நீங்கள் அந்த ட்ரையல்ஸ் செய்கிறதுக்கு ரெக்ரூட் ரிலேட்டடான மொடியூல் செய்கிறதுக்கு தனியாக ஒரு ஓக் வச்சிருக்கிறீங்களோ, இதுக்கு தனியாக ஒரு ஓக் கிரியேட் பண்ணுங்க. பிளே கிரவுண்ட் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த பிளே கிரவுண்டில் இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ இந்த ஃப்ளோ அபெக்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் படிக்கல. நான் இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு மேலே தான் அடுத்த ரெக்யர்மெண்ட்ஸ் தருவேன். சரியா? இப்போ திருப்பி முதல்ல இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிடலாம் தானே. ஸோ இது வந்து ஃபர்தர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் 10 கிளாஸ் முடியும் நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ என்ன கடைசி ஃபைனல் ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து. சரியா? முதலாவது செய்ய வேண்டியது என்ன? ஆப்ஜெக்ட் மாடலை பிளான் பண்ணுறது. என்னென்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ரைட்? ரெக்கார்ட் டைப்ஸ் எதுக்கு, ரெக்கார்ட் டைப்ஸ் தேவையா தேவையில்லையா, எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு தேவை, என்னென்ன ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு தேவை, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் ஃபீல்ட்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ இந்த யூஐ மீன்ஸ் ரெக்கார்ட் பேஜஸ், பேஜ் லேஅவுட்ஸ், அதுக்கெல்லாம் செட் பண்ணுவீங்க. இப்போ இந்த அடிஷனல் வேலிடேஷன் ரூல்ஸ் அதுக்கெல்லாம் செட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு அக்சஸ் ப்ரொஃபைல்ஸ் அந்த ஏரியாவை பார்ப்பீங்க. கடைசியாக ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்டோட கம்ப்ளீட் பண்ண வேணும். சரியா? சொல்ற கணக்கு மேலே இதுக்கு தானே இவ்வளோ 2 hours செய்யலாம். அதுதான் கேள்வி.
அதெல்லாம் சொல்லலாம். நீங்க யோசிக்கணும். யோசிச்சு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட பாயிண்ட வந்து சி பர்சன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணினால் ஏன் பர்சன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணு கேட்பேன். பர்சன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம நீங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க என்றால் ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க இப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து இதான் விஷயம். சேல்ஸ் ஃபோர்ஸ் இல்லை, எந்த சிஸ்டத்துலையும் ஒரு விஷயத்தை நீங்க கணக்க விதமா அணுகலாம். உங்களோட நீங்க அந்த விதமா அணுகிறதுக்குரிய ஜஸ்டிபிகேஷன் என்னன்றதான் நீங்க முக்கியம். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன செய்வோம், உங்களுக்கு வேலை செய்வோம். இனி இல்லையண்டு வேலையை குறைக்கிற அளவுக்கு நீங்க லேசியா இருக்கணும் சேல்ஸ் ஃபோர்ஸ். அதான் முக்கியம். புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா தேவையில்லையா, ரெக்கார்ட் டைப் மட்டும் கிரியேட் பண்றதா இல்லையான்றது நீங்க ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டிய விஷயம். இப்ப வர ஓக்ல எல்லாமே பை டிஃபால்ட் பர்சன் அக்கௌண்ட் எனேபிள் தானே. இப்ப அந்த சீன் இல்லையே இப்ப. சாரி, எனேபிள் பண்ணா டிசேபிள் பண்ணீங்களா, அது எஸ் கரெக்ட். இதுதான் இல்ல, கேஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை. முந்தி சேல்ஸ் கேஸ் கிரியேட் பண்ணணும், இப்ப கேஸ் கிரியேட் பண்ண தேவை. பிளே கிரவுண்ட் தானே, டிலீட் பண்ணிட்டு போறது தானே தேவையில்லாட்டி. பர்சன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சும்மா ஒரு பேஜ் சொல்றேன். பர்சன் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன்னு டிசைட் பண்ணி நீங்க பர்சன் அக்கௌண்ட் எனேபிள் பண்றீங்க. இப்போ என்ன செய்து கொண்டு போவா, இல்ல இல்ல பர்சன் அக்கௌண்ட் தேவையில்லை, டிலீட் பண்ணிட்டு அடுத்த உங்களை செய்யுங்க. காசா படமா, ரைட், ஃப்ரீ தானே, சிம்பிள் ஆஸ் தட். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். இப்ப டைம் வந்து 3 மணி ஆகுது. ஓகே, ரெண்டு ஆப்ஷன். சுப செய்வோமா, இல்லாட்டி இது இப்ப செய்துட்டு சுப வச்ச செய்வோமா? ஆ விளங்க, இது செய்ய போறீங்களா இப்ப? சுப வச்சு கட்டாயம் 1 ஹவர்க்குள்ள முடிஞ்சிடும். நம்ம நீங்கள் ஒழுங்கா செஞ்சீங்கன்னா 1 ஹவர் காண முடியுமா? ஆனா இதுக்கு 1 ஹவர் காணுமான்னு எனக்கு தெரியாது. டைம் நீங்க இப்ப இது நீங்க செய்ய துவங்கினாலும் இப்ப செய்து முடிக்க மாட்டீங்க. டேட்டா மாடல் அந்த அது ஏன் அது ஓகே ஓகே. சம்மந்தம் இல்லை. ஓகே, செய்யக்கூடியதான் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம் பர்சனலா. சில வேளை இப்போ உங்களுக்கு டவுட் அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட ஐடியாஸை வந்து நீங்க மட்டும் நீங்கள் குரூப்ஸ் எதுவும் டிசைட் பண்ணிட்டீங்களா, ஃபைனல் குரூப் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பை செய்ய ட்ரை பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை வேண்டாம், இண்டிவிஜுவலா செய்யுங்க. வேணாம் வேணாம், குரூப் இருக்கு தானே அதுக்கு, அது கடைசி தான் குரூப் ப்ராஜெக்ட். இதுங்க போய் இண்டிவிஜுவலா செய்யுங்க. அஹ், சின்ன சின்ன டவுட்ஸ்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, பட் மேக்ஸிமம் நீங்க ஜோதிச்சு செய்ய பாருங்க. இப்போ நீங்க கடைசி 4 கிளாஸ்ல எவ்வளவு லேர்ன் பண்ணி இருக்கிறீங்கன்றது இதான் உங்களோட அசஸ்மெண்ட். சரியா? ஆல்மோஸ்ட் ஒரு இப்போவுக்கு ஒரு $400 கழிச்சாலும் ஒரு $600 ப்ராஜெக்ட் ஒன்று இது கிட்டத்தட்ட. சரியா? ஓகே, நான் ரெக்கார்டிங்கை வந்து க்ளோஸ் பண்றேன் இதோட. பட் ஆன்லைன்ல இருக்கிறாக்க நீங்க தொடர்ந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ அகெயின் இதான் ரெக்யர்மெண்ட். வர வீக்கெண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணினா உங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. லைக் என்னையோ தக்ஷியோ வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு இஷ்யூ இல்லை. ஓகே, அண்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து. ஸோ இதுவும் ரீட் ஒன்லியில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் தேவையான ஃபைலில் போயிட்டு. இது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களோட சிஸ்டம், அதாவது சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சதுக்கு பிறகு ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் உள்ள மாதிரி டேட்டா லோடர் ஏதோ ஏதோ ஒரு டேட்டா லோட் பண்ணுற டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ணணும் உங்களோட சிஸ்டத்துக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்து 100 ஹோட்டல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேட்டா டூலும் யூஸ் பண்ணலாம், இஷ்யூ இல்லை. பட் இந்த இவ்வளோ டேட்டாவை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் உங்களோட ஹோட்டல் இன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இதை தவிர கெஸ்ட் டீடைல்ஸ், ரிசர்வேஷன் டீடைல்ஸ், நீங்கள்லாம் டம்மி ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் வந்து டேட்டா வரும், இல்லாட்டி ரிப்போர்ட்ஸில் வந்து எம்டியாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அந்த டம்மி டேட்டா கிரியேட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ஸோ எப்போவுமே வந்து டேட்டா லோட் பண்ணுறது வந்து கடைசி ஸ்டாக்ஸ். உங்களோட சிஸ்டம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் ஓகேன்ற அப்புறம் கடைசியாக தான் டேட்டா லோட் பண்ணுறது. ஸோ அதனால தான் கடைசியாக செய்ய சொல்லி சொல்கிறேன்.
ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ நீங்கள் டேட்டா இம்போர்ட் பண்ணினீங்கன்னா சரி. ஓகே, வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், வெரி சிம்பிள். ஒரு கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன செய்யறேன்னு. வித்தின் 5 மினிட்ஸ் செய்கிற வேலை இது. இது ஒரு பெரிய டாஸ்கே இல்லை. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தந்திருக்கு, அவ்வளவுதான். அடுத்தது, ஸோ இன்றைக்கு படித்து முடித்த செஷனின் கண்டென்ட் படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ட்ரையல் மிக்ஸ் வந்து ட்ரையல் மிக்ஸ் 3. இதில் 2 ஒன்று அங்கே 3 இருக்கும். ஸோ லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமைசேஷன் இன்றைக்கு படித்தது. லைட்னிங் அப் பில்டர் இன்றைக்கு படித்தது. ஃபார்முலாஸ் அண்ட் வேலிடேஷன் அகைன் இன்றைக்கு படித்தது. யூசர் மேனேஜ்மெண்ட் போன கிளாஸ் படித்தது. ரைட், அவ்வளோ நீங்கள் மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு இஞ்சால் இருக்கிறது வந்து டேட்டா செக்யூரிட்டி அகைன் போன கிளாஸ் படித்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு அகைன் ரிப்போர்ட் டேஷ்போர்ட் இன்றைக்கு படித்தது. கீழே வந்து ப்ரொஜெக்ட். இது வந்து நீங்கள் கண்டினியூஷனாக வந்து முன்னுக்கு எந்த ஓக் யூஸ் பண்ணீங்களோ அதே ஓக்கில் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி வரும். இது ப்ரொஜெக்ட் இந்த ரெக்ரூட் ஆப்ன்ற மிச்சம். ஸோ அந்த ஓக்கில் மிச்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ 3 ப்ரொஜெக்ட் செக்ஷன் இருக்கு. மிச்சம் 1 2 3 4 5 6 மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது, ஸோ மறக்காம உங்களோட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. லைக் உங்களோட ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. கிளாஸ் 2 டேப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரையல் மிக்ஸ் ப்ரோக்ரஸ் ட்ராக்கரில் வந்து உங்களோட டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணினீங்கன்னா சரி. ஸோ இந்த ட்ரையல் மிக்ஸ் 0 1 2 3 ட்ரையல் மிக்ஸ் 3 தான் ரெண்டு தந்தது. ஸோ இதில் போனீங்கன்னா ட்ரையல் மிக்ஸ் 3 தான் இருக்குது. இவர் தான் ரெண்டு தந்த ட்ரையல் மிக்ஸ் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம 2 கொண்டு வருது. பட் எங்களோட லைன் அப்பின் படி 3 இருந்தாலும் நாங்கள் போன முறை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையல் மிக்ஸ் வந்து நாங்கள் செக்யூரிட்டிக்காக. அதனால வந்து ட்ரையல் மிக்ஸ் 3 என்ற பேரில் இருக்குது. பட் ஜேர்னி டு சேல்ஸ் வாஸ்னா ட்ரையல் மிக்ஸ். ஓகே, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அடுத்தது சூப்பர் பட்ச். ஸோ நாங்கள் இதுவரைக்கும் படித்த இன்றைய வரைக்கும் படித்த டீட்டெயில்ஸை வச்சுக்கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை வச்சுக்கொண்டு நீங்கள் 7 சூப்பர் பட்ச் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒவ்வொரு சூப்பர் பட்சும் 1 hour தான், கணக்கு இல்லை. சூப்பர் பட்ச் கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு மேண்டட்டரி இல்லை. கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு ஜேர்னி டு சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேண்டட்டரி இல்லை. ஆனால் நாங்கள் கடைசியில் வந்து எத்தனை பேருக்கு வவுச்சர் கொடுக்க போகிறோம்ட்டு தெரியலை எனக்கு. நான் வவுச்சர் எடுக்க ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். அப்படி இல்லாட்டி எங்களோட சைட்ல இருந்து ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ணியாவது அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் அசோசியேட் எக்ஸாம் செய்யாத ஆட்களுக்காக அவங்களுக்காவது நாங்கள் வவுச்சர் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில் வந்து அப்படி வந்து அதுக்குரிய ஆட்களை நாங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளீஷன்ஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். அட்டெண்டன்ஸ் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ தூரம் இன்வால்வாக லேர்ன் பண்ணுறீங்கன்றத நீங்கள் கிளாஸின் போது அப்படி பிஹேவ் அந்த இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி சூப்பர் கம்ப்ளீஷன்ஸும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வாக செயற்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர்ஜில் வந்து யூஸ் ஆக்சஸ் ஃபண்டமெண்டல்ஸ். சரியா, யூஸ் ஆக்சஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வெரி பேசிக். டேட்டா செக்யூரிட்டி இந்த பட்ச் வந்து நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரையல் மிக்ஸில் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணி நீங்கள்னால இது ஓப்பன் ஆகிரும். ஸோ வெரி பேசிக்கான ஒரு சூப்பர் பட்ச் சிம்பிளாக செய்து முடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்குரிய சூப்பர் பட்ச் நானே இது இன்னும் செய்யலை. ஸோ மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அது சம்மந்தமான சூப்பர் பட்ச் உண்டு. இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. எல்லாமே இதெல்லாம் வெரி பேசிக்கான சூப்பர் பட்ச். நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சூப்பர் பட்சஸ் எல்லாமே. அடுத்த டேட்டா ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான சூப்பர் பட்ச் இதுவும் நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணின செக்ஷனுக்குள்ள வரும். அடுத்தது வந்து டேட்டா கேட்டகரைசேஷன் அண்ட் ஆக்சஸ் சூப்பர் பட்ச். ஸோ யார் யார் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது, பெர்மிஷன் செட், அது ரிலேட்டடான சூப்பர் பட்ச் உண்டு. இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ரிலேட்டடான சூப்பர் பட்ச். ரெண்டை படித்த செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படி நீங்கள் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது ரிலேட்டடான சூப்பர் பட்ச் உண்டு. அடுத்தது வேலிடேஷன் ரூல்ஸ், அதுக்கு ஒரு சூப்பர் பட்ச் இருக்கு. ஸோ வேலிடேஷன் ரூல்ஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு சூப்பர் பட்ச். தென் ஆப்ஜெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்புமே கடைசியாக ஒரு அப் பில்டர் செக்ஷனும் இருக்குது. ஸோ அதான் நாங்கள் முதல் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்க சூப்பர் பட்ச் வந்து உங்களுக்கு தெரியல. கடைசியாக வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு அக்கௌண்ட் பில் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக.
ஸோ இன்றைக்கு படித்த இன்ஃபர்மேஷன் ஒரு மேனேஜர் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் ஆப் உண்டு. ஸோ இன்றைக்கு படித்த நாலேஜ் வடிவாக காணும் இதுக்கு. ஸோ இந்த 7 சுபபட்சம் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்க. ப்ரீரிக்வஸ்ட் அவ்வளோத்தையும் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி 7 சுபபட்ச் டோட்டலாக நீங்கள் வந்து இந்த ஜேர்னி டு சேல்ஸ் ப்ரோக்ராம் முடியல மொத்தம் இதை விட இன்னும் 5 2 7 9 இன்னும் 9 சுபபட்ச் இருக்கு. ஸோ மொத்தம் 16 சுபபட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ஜேர்னி டு சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் சேல்ஸ் சோஷியல் சிஸ்டம் செய்ய தெரியாதுன்னு சொல்லிடலாம். அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. ரூபாய் செய்யக்குள்ள வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி செய்யுங்க. ஷார்ட்கட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது பிரச்சனை டவுட்ஸ் இருந்தால் எப்பவும் நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஸோ இதுக்குரிய ட்ரெக்கர் வந்து இந்த 2வது ஸ்டெப்பில் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்கள் என்றால் டிக் பண்ணினீங்கன்னா சரி. ஓகே. ஏண்டா இது வந்து வண்ண வரவையில் தானே. ஸோ இதில் வந்து இன் ப்ரோக்ரஸ் அதெல்லாம் தேவையில்லை. எஸ் ஓ நோ, சிம்பிள் ஆஸ் தட். இதுக்கு தான் லைக் நாட் கம்ப்ளீட்டட் இன் ப்ரோக்ரஸ் அதுகள் தேவை. ஸோ இந்த இதுகளையும் அப் டு டேட்டாக வச்சுக்கொடுங்க. நிறைய பேர் பாருங்க இன்னும் நோட் ஸ்டார்டட்லேயே இருக்குது. இவங்கெல்லாம் எங்கே போட்டாங்கன்னே தெரியல. செக் பண்ணணும் இருக்கா யார் ஆக்கிறன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க இன்னும். ஸோ அவங்க இதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த செஷன் வார வீக்கெண்ட், ப்ராபலி சாட்டர்டே வேண்டாமன்னு. ஸோ டைமிங் செக் பண்ணிவிட்டு சண்டே ஈவினிங் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ என்னோட எதுவுமே உறுதியாக சொல்லிடலாது. பிகாஸ் சண்டே வந்து என்ன இஷ்யூன்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் அ வெட்டிங் டே. ஸோ ஆல்ரெடி சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறபடி அதை எப்படி ஃபோன் பண்ணி கன்ஃபார்மாக சொல்லிடலாம். அது பெஸ்ட் கேஸ் வராதாக்கள் முதலில் தக்ஷிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வர முடியாதாக்கள் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? ஸோ எல்லாரும் மேக்ஸிமம் ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இஷ்யூஸ் இருந்தால் ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 3 டாஸ்க் வந்துருக்கு. டைல்மிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும், இன்றைக்கு அந்த அப்ளிகேஷன் செய்யணும், முடியுமான வரைக்கும் சூபா செய்யணும். சூபாஜை வந்து கடைசி ப்ரியாரிட்டியாக வச்சுக்கொள்ளுங்க. டைல்மிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா அதுதான் உங்களோட ஜேர்னி டு சேல்ஸ் ப்ரோக்ராமோட கம்ப்ளீஷனை வந்து டிசைட் பண்ணும். 2வது இன்றைக்கு அந்த அப்ளிகேஷன் பில் பண்ணுறது செகண்ட் ப்ரியாரிட்டி. கடைசி ப்ரியாரிட்டியாக வந்து சூபாஜை வச்சுக்கொள்ளுங்க, அது ஆப்ஷனல். சரியா? இட் வில் கிவ் அடிஷனல் பாயிண்ட்ஸ் பட் இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, சரி கைஸ், 4:30 ஆயிடுச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் மீட்டப்ல மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மீட்டப் ஹாஃப் டே செஷன் தான். ஸோ அதில் வந்து நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம், என்ன மாதிரி எப்போ கிளாஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிபடி. See you in the next session.